Hello பசங்களா, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing all fit and fine. இன்னைக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல நம்ம கிளாஸ் 11th சிலபஸ்ல இருந்து animal kingdom continue பண்ண போறோம். Okay, so last classல வந்து we already started off with animal kingdom and ஒரு basis of classification நம்ம entire animal kingdomல வந்து what is the basis of classification and all that ஒரு basics வந்து we saw and we covered the first 5 phylums. கரெக்டா? அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we are going to continue on and we are going to see furthermore இன்னும் ஃபைலம்ஸ்ல வந்து நான் கார்டேட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, so yes, good morning ஷானு, good morning everybody. Yes, எல்லாருமே இந்த பிரைட்டான ஒரு ஸ்டாரை தெரிக்க விடுங்க பார்க்கலாம். Let's start the class today with all summer energy. Okay, all right. So நம்ம அனிமல் கிங்டம் ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, இதுக்கப்புறமா நம்ம நடத்தின எல்லா கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி அப்லோட் ஆயாச்சு பசங்களா. ஸோ மறக்காம நோட்ஸ் ஆக்சஸ் வேணும் அண்ட் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே சேட் பாக்ஸ்லையும் பின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கண்டிப்பாக லிங்க் இருக்கும். ஓகே, இஸ் தட் ஓகே everybody? Shaktivel, okay, அப்படியா? No problem. So let's just continue. We will see. Okay, so இது வந்து பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால பசங்களா நான் பேசிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கான்செப்டுமே எடுத்து I'll be portraying it for you here ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன்ல. ஸோ நீங்க வந்து இந்த நோட்ஸ் வச்சு நீங்க படிக்கும் போது ஏன் மேம் எனக்கு இன்னும் பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு என்சிஆர்டியில் பேராகிராஃபாக நீங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வந்து பாயிண்ட் வைஸாக ஃப்ளோ சார்ட் வைஸாக உங்களுக்கு நான் இங்கே பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது இன்னும் அட்வான்டேஜஸாக இருக்கும். சரியா எவ்ரிபடி? எஸ், வெரி குட், குட் டு சி. அண்ட் தென் நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா, பிகாஸ் உங்களோட என்டையர் போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனலில் we're going to be there and we're going to make sure that நம்ம போர்ட் எக்ஸாம் வரும்பொழுது பசங்க எல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட்டாக செம்ம மாஸாக ஈஸியாக போய் நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? ஓகே பசங்களா, ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஃபார் அனிமல் கிங்டம். ஓகே, ஸோ அனிமல் கிங்டம் உடைய ரெண்டாவது கிளாஸ் இது. ஸோ ரெண்டாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோம்? we covered the first fundamental basics. ஓகே, ஸோ என்ன பேசிஸ்ல நமக்கு கிளாசிஃபிகேஷன் நடக்குது, என்ன பேசிஸ்ல வந்து நமக்கு நம்ம இத்தனை அனிமல்ஸ் நம்மளை சுற்றி பார்க்குறோம் இல்லையா, so many different kinds of animals, right? ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஓகே, என்ன பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஃபைலம் பாரிஃபெரால இருந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற நம்மளோட சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா, அதுக்கப்புறம் அதை விட ஒன் ஸ்டெப் ஹையராக நம்மளோட பிளாட்டி ஹெல்மின்த், அண்ட் தென் அதை விட ஒன் ஸ்டெப் ஹையராக நம்மளோட ஆஸ்க் ஹெல்மின்த். ஸோ இது வரைக்கும் we have seen the trend. கரெக்டா? நான் இன்னைக்கு கிளாஸில் வந்து டுடே we are going to cover Part 2ல வந்து we will see Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata and Hemichordata. Okay, so இது ஆக்சுவலாக இந்த 5 ஃபைலம் வந்து முக்கியமாக ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் த பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, உதாரணத்துக்கு சிமெட்ரி, அதுக்கப்புறம் நம்மளோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து சீலோம் இருக்கா இல்லையா, நம்பர் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில் ஆட்டோமேட்டிக்லி பி த சேம் இவங்க எல்லாருக்குமே. ஸோ ப்ரிமிட்டிவ்ல இருந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயாச்சு அப்படின்னா இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல். ஓகே, ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூ வில் பி ஏபிள் டு பிக் அப் தோஸ் ஃபீச்சர்ஸ். பட் ஜஸ்ட் தட் ஒவ்வொரு ஃபைலமுக்குமே ஒரு கீ ஃபீச்சர் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கீ ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னா அந்த கீ கேரக்டரிஸ்டிக் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் எது அப்படிங்கிறது மட்டும்தான் யூ வில் ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் த கம்மிங் ஃபைலம்ஸ் எல்லாமே. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஆல் ரைட், ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. ஓகே, தட்ஸ் த ஸ்பிரிட். சக்திவேல், அஸ்வின், மோனிஷா, ஷானு, ஓகே, எல்லாருமே செம எனர்ஜியில் செட் ஆகிட்டீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம ஃபைலம் அனலிடாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இவங்க எல்லாருமே வந்து அக்வாட்டிக்கான வேர்ம்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியலாக கூட இருக்கலாம். ஓகே, அனலிடா அப்படின்னு சொல்லும்பொழுது நவ் தே ஆர் ஆல் free living or parasitic, aquatic or terrestrial. So basically எங்க வேணா நம்ம வந்து இந்த annelids பார்க்கலாம். ஓகேவா?
Now if you see, first of all, body organization வந்து பாத்தீங்கன்னா organ system level. So proper நம்ம வந்து cellular tissue organல இருந்து இப்போ நம்ம organ systemக்கு வந்தாச்சு அப்படின்றப்போ இனிமே வரக்கூடிய எல்லா ஃபைலமுமே organ system தான். Bilateral symmetry because that is the most advanced ஆன feature. Triploblastic 3 germ layers, that is advanced features. Coelomate கண்டிப்பா சீலோம் இனிமே வரக்கூடிய எல்லா ஃபைலம்லயும் இருக்க போகுது. ஸோ ஆல் தீஸ் ஆர் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் அடுத்த 5 ஃபைலம்க்கு ஆட்டோமேட்டிக்காவே பொருந்தும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ரைட். ஸோ இந்த ஃபைலம் ஆனலிடால என்ன மாதிரியான வேர்ம்ஸ், என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பாடி வந்து லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த புழு நகர்ற மாதிரி தான் வந்து அதோட என்டையர் பாடி வந்து ஃப்ரேம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு ஃபெரட்டிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட எர்த் வேர்ம். ஓகே, ஸோ ஆர் வி ஹாவ் த லீச் ஹீரோடினாரியா, ஆர் வி ஹாவ் நீரீஸ். ஸோ காமனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எர்த் வேர்ம், ஓகே, ஹீரோடினாரியா அண்ட் நீரீஸ். இது 3 தான். ஓகே, ஸோ இது 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடி ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இஸ் present ஃபார் ஃபைலம் annelida. Okay, is that clear? So now என்ன மாதிரி வந்து அவங்க பாடியில ஸ்பெஷலான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா, they exhibit metamerism. Okay, what is metamerism? That is segmentation of the body. Okay, so first na basis of classification la sonna illaya, body வந்து internally and externally வந்து குட்டி குட்டி segment divide பண்ணப்பட்டிருக்கும். Repeated segments called metameres are present. Okay, so இந்த metameres are present அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த metameres வந்து is present in the annelida. குட்டி குட்டி segment வந்து body வந்து பிரிஞ்சிருக்கும். So you can see in Nereis also, you can see in Hirudinaria also, அவங்க பாடியில வந்து சின்ன 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 demarcations இருக்கு. கரெக்டா? Are you all able to see? Everybody? ஓகே, ஸோ இந்த மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது, இந்த செக்மெண்டேஷனுங்கிறது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் பசங்களா, 3 ஃபைலமில் மட்டும்தான் எக்ஸிபிட் ஆகுது. ஆனலிடா, ஆர்த்ரோபோடா அண்ட் கார்டேட்டா. ஸோ இது 3 தவிர வேற எந்த ஃபைலமுக்குமே செக்மெண்டேஷன் கிடையாது. ஓகே, வெரி குட். நான் இதை தவிர அக்வேட்டிக்கான அனலிட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ தே ஹாவ் பர்டிகுலர் லோகோமோட்டரி அப்பேரட்டஸ் ஆன பாராபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோகோமோட்டரி ஆர்கன் இஸ் பிரசன்ட். ஸோ இப்போ நீரீஸ் மாதிரியான அக்வேட்டிக் அனலிட்ஸில் வந்து குட்டி குட்டி கால் மாதிரி, பட் அது எக்ஸாக்டாக கால் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் அ பாராபோடியா விச் இஸ் பிரசன்ட். ஸோ ஸ்விம்மிங்க்கு, அவங்களோட லோகோமோஷனுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். Alright, so these are the special features that you will find in phylum Annelida. Okay, now circulatory system பத்தி பேசும்போது நம்ம entire chordataல, I mean non-chordataல, sorry. So entire non-chordataல system level of organization நமக்கு வந்து ஆஸ்கெல்மென்ட்ல இருந்தா வருது. அதுல circulatory system அப்படின்னு பார்க்கும்போது 2 வகை சொன்னேன். ஓப்பன் இருக்கு, க்ளோஸ்ட் இருக்கு. க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆனலிடாக்கு மட்டும்தான் பசங்களா இருக்கு. வேற எந்த ஃபைலமுக்குமே there is no closed circulatory system. Okay, so circulatory system is closed only in the case of the annelids. Okay, and அது மட்டும் இல்லாம they use nephridia for osmoregulation and excretion. And அவங்களுக்கு neural system பாத்தீங்க அப்படின்னா there is a paired ganglia. So lateral nerves வந்து பின்னாடி connect ஆகி it forms a double ventral nerve cord. Okay, so that is present அவங்களுடைய neural system. So they have groups of neurons present together. அந்த groups தான் வந்து we term it as ganglia. So ganglia வந்து lateral nerves மூலமா ஒரு double ventral nerve cord fuse ஆகி it runs through the body. So double ventral அப்படின்னா என்ன? 2 nerves வந்து சேரும்பொழுது the cord is double cord வந்து இருக்கும். Now ventral அப்படின்னா முன் பக்கம். Okay, so down. ஓகே, நான் இப்போ ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்ரைட்டாக நிற்கிறோம். ஸோ அதனால ஃப்ரண்ட் இஸ் வென்ட்ரல், பேக் இஸ் டார்சல். பட் ஒரு 4 லெக்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் டவுன் இஸ் வென்ட்ரல், அப் இஸ் டார்சல். Okay, so it forms a double ventral nerve cord which is on the downside of the body. Okay, so now நான் சொன்ன மாதிரி earthworm, நீரீஸ், இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் along with ஹீரோடினாரியா. நான் இதோட செக்ஷுவல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா earthworm வந்து இஸ் மோனோஈஷியஸ், ஆனால் நீரீஸ் இஸ் டயோஈஷியஸ். ஸோ போத் மோனோஈஷியஸ் ஃபார்ம்ஸ் as well as டயோஈஷியஸ் ஃபார்ம்ஸ் நம்மளோட இந்த ஃபைலமில் இட் இஸ் present. Clear everybody?
Yes, so monoecious, dioecious na என்ன monoecious அப்படினா we're talking about the individual. So ஒரு individualலயே ரெண்டு organs, ரெண்டு sex organsமே present together ஒரே individualனா we call it monoecious. அதே ரெண்டு தனித்தனி individualல if the reproductive organs are present we say dioecious. Okay, so earthworm and nereis வந்து பாத்தீங்கன்னா their sexuality is different. So one is bisexual, one is unisexual, or one is monoecious, one is dioecious. Okay, now reproduction is mostly sexual in the case of all annelids. Okay, now annelids வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? No person should exit exam hall before time. Okay, so this is, I'm just giving you a very random example. வேணா எடுத்துக்கோங்க, வேண்டாட்னா வேண்டாம். Okay, that is up to you. But இது வந்து எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் when you are getting introduced to இந்த மாதிரி ஒரு டாபிக் அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு ஐடியாக்காக வேண்டி நம்ம இதை ஏற்றுக்கலாமே தவிர இட்ஸ் நாட் ஃபார் அ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றுமே பேரே தெரில, புரியவே இல்லை அப்படின்றப்போ ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கு நம்ம நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மேக் ஷுர் தட் யூ டோன்ட் மேக் இட் அ ஹேபிட். ஏன்னா அப்புறம் எல்லா நிமோனிக்ஸ்க்கும் நம்ம ஒரு நிமோனிக்ஸ் தனியாக கிரியேட் பண்ணி அதாவது பிட்டுக்கே மாஸ்டர் பிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று தயாரிக்க வேண்டியதாகிடும். ஓகேவா பசங்களா everybody? So அதனால மெயினா even if you don't remember the mnemonics it's completely okay. You just have to remember nereis, ferritima and hirudinaria. So hirudinaria is the blood sucking leech, ferritima is the earthworm, okay, nereis அப்படிங்கிறது is the dioecious ஆன aquatic annelid. Okay பசங்களா, clear-ஆ everybody? Any doubts so far? Shaktivel, Shanu, Monisha? Okay, that's good, that's good. So happy to see all your bright stars, ellame super. So now moving on to the next phylum, which is phylum Arthropoda. This is the largest phylum of the entire animal kingdom. Okay, so இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை சுத்தி 10 animals 7 animals வந்து insects category சேர்ந்தது. Okay, which is nothing but the arthropoda. So 10ல 7 belongs to arthropoda. 70% of the animal kingdom is only arthropoda. அவ்வளோ diverse ஆன species are there. அவ்வளோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத weather conditions-லையும் conditions வகை வகையான கண்டிஷன்ஸில் வந்து வகை வகையான பூச்சிகள் வகை வகையான ஆர்த்ரோபோட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, some are beneficial, some are not. So however it is, கண்டிப்பாக வந்து phylum Arthropoda வந்து is a very very diverse ஆன ஒரு phylum in the entire animal kingdom. Okay, so Arthropoda இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்ரோஸ்னா ஜாயிண்ட், போடானா கால். ஸோ ஜாயிண்ட் காலில் ஜாயிண்ட்ஸ். இப்போ நமக்கு எப்படி முட்டி ஆங்கிள்லாம் இருக்கோ அந்த மாதிரி நான் கார்டேட்ஸில் இந்த ஒரு ஃபைலம்க்கு மட்டும்தான் தே ஹாவ் ஜாயிண்ட்ஸ் வச்ச கால். ஸோ அதனால இந்த ஒரு என்டையர் ஃபைலம் இஸ் நோன் அஸ் ஆர்த்ரோபோடா. ஓகே, அண்ட் இந்த ஆர்த்ரோபோடால வேற என்ன கீ ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலட்டன். ஓகே, ஸோ இந்த ஒரு கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலட்டனால தான் வந்து டைனோசோர் காலத்துலேருந்து டைனோசோர் அழிஞ்சா கூட கரபாமூச்சி அழியாம இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி they say it for a joke, but actually the truth is அந்த ஒரு chitinous exoskeletonனால தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் they are able to adapt in so many different conditions, weather conditions, hollow salt conditions, stress conditions, எல்லாத்துலயுமே they are able to prevail because of this exoskeleton. Now body is divided into segments: head, thorax and abdomen. So கண்டிப்பா இங்கேயும் வந்து segmentation is seen in the case of arthropoda. So என்ன மூணு ஃபைலம் சொன்னேன்? annelida, arthropoda and chordata. இதுல மட்டும்தான் வந்து segmentation is present. Okay, now respiratory system பார்த்தோம் அப்படின்னா gills, book gills, book lungs, tracheal system எல்லாமே இருக்கு. ஸோ லைக் ஐ செட் 10ல் 7 வந்து if it is a பூச்சி தென் அப்போ வந்து எவ்வளோ டைவர்ஸான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்கு இருக்கும். இல்லை எல்லா அனிமலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சேம் வே இந்த மாதிரி 4 வகையான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். சர்க்குலேட்டரி சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி annelidaக்கு மட்டும்தான் இட் ஹாஸ் அ closed circulatory system, where எல்லா non-chordates-குமே they have open type. So circulatory system is of the open type.
Alright பசங்களா, now sensory organs ரொம்ப ரொம்ப vital. Okay, so இப்போ கரப்பாம்பூச்சியை வந்து நம்ம அங்கேருந்து அடிக்கிறதுக்கு ஓடி வரோம் அப்படின்னா அது கரெக்டாக நம்மளை டிடெக்ட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம எதிர்பார்க்காத டைரெக்ஷனில் அது ஓடி போய் மலைஞ்சிக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்த்ரோபோடாக்கு வந்து லாட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் வெரி வெல் டெவலப்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரி வெல் டெவலப்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they have antenna. அதுக்கப்புறம் they have ஐஸ். ஐஸ்லேயே 2 டைப் ஆஃப் ஐஸ் வச்சுருக்காங்க, which is காம்பவுண்ட் ஐஸ், சிம்பிள் ஐஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படின்னு பேலன்ஸ்க்காக வேண்டி ஒரு ஆர்கன் இஸ் தேர். ஸோ சென்சரி சிஸ்டம் வந்து ரொம்பவே வெல் டெவலப்டான ஒரு சிஸ்டம் இஸ் present. ஓகே, now excretion வந்து இஸ் ஹேப்பனிங் த்ரூ malphigian tubules. ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாஸ் 12th வந்து இல்லை கிளாஸ் 11th when we study structural organization, அப்போ வந்து if we are seeing cockroach organization, that time you will see the excrete system in more detail, but otherwise if you're only sticking to NCERT, then that is deleted for you, so you don't have to worry. So excretion mainly happens through malphigian tubules. Okay, so in the malphigian tubules valiyaga da excretion is happening in all the arthropods, but idha thavara there are other kutti organs also which contribute to excretion. Okay, but otherwise sensory organs, excretory organ, respiratory organs ரொம்ப முக்கியம் ஆர்த்ரோபோடாவை பொறுத்தளவில். Now they are mostly dioecious, mostly male and female bodies are different. Okay, fertilization is usually internal and they are oviparous. Okay, so they will lay eggs for their reproduction. Okay, now development direct ஆவும் இருக்கலாம், indirect ஆவும் இருக்கலாம். What does that mean? Direct and indirect அப்படின்னா we are talking about the larval stage. Okay, so larval stage இருக்கலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம். Okay, so it can be direct or indirect. So எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா starting from நம்மளோட if you see a habitat in which they live, okay, the respiratory organs, the in the organs, nervous organs, okay, sensory organs எல்லாமே ரொம்ப டைவர்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றப்போ the kind of different patterns that can be there in different animals வந்து கண்டிப்பாக நிறைய டைப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஹேபிட்டாட் கேட்டால் யூ கேன் சே தண்ணீரையும் இருப்பாங்க, வெளியிலையும் இருப்பாங்க, பறந்தும் போவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து all the arthropods are present. ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வேறு டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கரப்பாம்பூச்சியிலேருந்து, எறும்புலேருந்து, ஒரு எட்டுக்கால் பூச்சியிலேருந்து, எனி பூச்சி தட் யூ சே பர் சே வில் கம் அண்டர் arthropoda. Okay, and also வந்து if you see prawn, crab, all of this also, scorpions, இது எல்லாமே will come under arthropoda as well. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் ஹாப்பர், பட்டர்ஃப்ளை, நீங்கள் அதான் என்ன நேம் பண்ணாலும் நம்ம 10ல் 7 is going to be arthropoda அப்படின்னா you have to understand the kind of examples that you can see around you இல்லையா? பட் இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் நமக்கு ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுற பீ which is called as apis. Okay, அதோட ஜீனஸ் பேர் வந்து ஏபிஸ். தென் சில்க் வர்ம், we take it from bombyx mori அப்படிங்கிற சில்க் பூச்சி. ஓகே, அண்ட் தென் தட் இஸ் bombyx. தென் லாக் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாக் இன்செக்ட் வந்து இஸ் கால்ட் ஆஸ் லாசிஃபர். ஸோ இந்த மூணுமே வந்து ஆர் எக்கனாமிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட்டான இன்செக்ட்ஸ். இப்போ வெக்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொசு. ஓகே, கொசுலேயே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொசு இருக்குது, அனாஃபிலிஸ், கியூலெக்ஸ் அண்ட் ஏடிஸ். ஸோ கொசு வந்து இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் vectors that we have, correct, for any disease, for anything for that matter. Now அது மட்டும் இல்லாமல் locust attack ஒன்று வந்துச்சு. Do you all seen in the news that ஒரு தடவை வந்து we had this locust attack. So locust attackல வந்து we found lot of crop loss, yield loss எல்லாம் வந்து farmers ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு gregarious pest வந்து locust or locusta அதோடைய scientific name. Then coming to the living fossil அப்படின்னு சொல்லக்கூடிய king crab, அதுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? Limulus. ஓகே, கிளியர்? ஸோ இதாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காமன் எக்ஸாம்ஸ். பட் அது தவிர நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் கிராஸ் ஹாப்பர் டு பட்டர்ஃப்ளை டு ப்ரான், கிராப், ஸ்கார்பியன், காக்ரோச், இது எல்லாமே வில் கம் அண்டர் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஓகேவா பசங்களா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? எனி கொஸ்டின் so far? Shall we continue? Everyone? Bharat, Munisha, Bhavesh, Shanu, Munisha, yes? Okay,
Fantastic. So let's move on to the next phylum, which is phylum Mollusca. Okay, so phylum Mollusca அப்படின்னு சொல்லும்போது second largest in the entire animal kingdom யாரு அப்படின்னா is phylum Mollusca. Okay, after நம்மளோட arthropoda, next வந்து பாத்தீங்கன்னா mollusca தான் வந்து is very widely spread. Okay, so எங்க இருப்பாங்க அப்படின்னா again terrestrial-ஆவும் இருக்கலாம், aquatic-ஆவும் இருக்கலாம். aquatic-னு சொல்லும்போது கடல்லையும் இருக்கலாம், fresh water-லையும் இருக்கலாம். So both marine and fresh water. Okay, now all the basic features நான் சொன்ன மாதிரி is going to be the same. Okay, how is it going to be the same? Organ system, okay, bilateral symmetry, triploblastic, coelomate. Okay, no confusions on that. Then body வந்து பாத்தீங்கன்னா ஒரு calcareous shell நால மூடி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்னேல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதோட பாடி வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஷெல் இருக்கும், அதுக்கப்புறம் அது கீழே வந்து இப்படியே ஒரு தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு இட் வில் பி கிராலிங் லைக் தட். ஹேவ் யூ ஆல் சீன் அ ஸ்னேல்? நத்தை. ஹேவ் யூ ஆல் சீன் த ஸ்னேல்? எப்பயாச்சும் மழை காலத்துலலாம் ஹேவ் யூ ஆல் சீன் பசங்களா? எஸ், எவ்ரிபடி பார்த்துருக்கீங்களா? You must have seen, no? So அவ்வளோதான், ஒரு ஸ்னேலோட இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா the entire body formation of molluscaவை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவங்க மேலே ஒரு ஷெல் இருக்கும். ஓகே, ஷெல் வந்து there will be a visceral hump. ஓகே, ஒரு visceral hump இருக்கும் and followed by a muscular foot. Yeah, so அந்த calcareous shell இருக்கும், ஷெல்லுக்கு கீழே ஒரு ஹம்ப் இருக்கும், ஹம்புக்கு கீழே you will have a foot and then ஃபுட்டுக்கு வெளியே குட்டியாக வந்து ஒரு ஹெட் இருக்கும். Okay, that's all. So if you have seen a snail, it will look something like this. Okay, இந்த மாதிரி இருக்குமா? ஸோ ஷெல் இருக்கும், ஷெல்லுக்கு கீழே வந்து ஹம்ப் இருக்கும், ஹம்புக்கு கீழே வந்து you will have a foot and then you will have a head on the top. This is how a snail will look, no? So இப்படி தான் வந்து நம்மளோட entire molluscaவோட general body pattern. Okay, so if you see even octopus belongs to mollusca. Okay, so அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெல் இருக்கு, ஒரு ஹம்ப் இருக்கு, ஒரு ஃபுட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ ஓவரால் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி you can remember the snail. அவ்வளோதான். ஓகே பசங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி there is a soft spongy layer over the visceral hump, okay, which is called a mantle. Okay, over the visceral hump. Now in the humpக்கும் mantle-க்கும் நடுவுல வந்து ஒரு mantle cavity is present பசங்களா. ஓகே, இந்த mantle cavity-ல வந்து ஒரு feather மாதிரியான gills is present. Okay, and இந்த ஒரு feather like gills வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? Respiratory and excretory functions display பண்ண போறோம். Okay, so you will have excretory as well as respiratory functions through this feather like gills. Okay, அது தவிர anterior headல நம்ம இப்போ ஒரு ஸ்னேல் பிக்சர் வரையும் போது எக்ஸாக்ட்லி இங்க ஷானு மோனிஷாவும் நமக்கு இமோஜி போட்டிருக்கும் போது அந்த ஒரு ஸ்னேலோட மண்டை மேல can you all see that antenna? So அந்த antenna வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா is performing sensory functions. Yes everyone, is it clear? Yeah, everybody? Now apart from in the antenna, வேற என்ன இருக்குன்னா அவங்க வாய்க்குள்ள டங் மாதிரியான, ஓகே, ஆனா எக்ஸாக்டா நாக்கு கிடையாது, பட் ஒரு மாதிரி டங் மாதிரியான ஒரு ராஸ்பிங் ஆர்கன் இஸ் தேர். ஓகே, ஸோ ராஸ்பிங் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நக்கி குடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ லைக் ஸ்லர்ப் பண்ற மாதிரியான ஒரு ராஸ்பிங் ஆர்கன் இஸ் தேர் which we call as the radula. Okay, clear everyone? So radula is present, sensory tentacles are present. Okay, one kutti antenna madriyana tentacles are present. Adu thavara vandu mantle cavity la vandu we have feather like gills for excretion and respiration. Okay, and then this visceral hump is there, foot is there, head is there. Okay, now all these animals வந்து பாத்தீங்கன்னா usually dioecious தான் இருப்பாங்க. Okay, but then oviparous-னா egg laying forms இருக்கலாம். Okay, and indirect development தான் usually. So molluscs பொறுத்த வரைக்கும் usually all of them வந்து do not exhibit any kind of indirect development. Okay, is that clear everybody? Okay, so examples வந்து பாத்தீங்கன்னா again I have given you a mnemonic. Okay, so நீங்க mnemonic யூஸ் பண்ணாலும் சரி, but யூஸ் பண்ணாம just examples பார்த்தாலும் சரி, is just for your reference. Okay, so if you think first பார்க்கும்போது இது animals நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா குயிக்கா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி you can remember. பட் ஆனா நீங்க ரிவைஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும் that you know when you have a particular name பார்த்த உடனே okay இதுனா ஸ்னேல்னா molluscaல வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா you will be able to find out.
Okay, clear? So என்னெல்லாம் examples இருக்கு? Pila, which is a snail, okay? Then pink tada is an oyster, okay? So muthu form பண்றது இல்லையா? So what happens is actually ஏதாவது ஒரு அழுக்கு போய் இந்த mantle cavityல உட்காந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி வந்து ஒரு particular chemical வந்து will be released, okay? So release பண்ணி naturally that is how the muthu is formed, pearl is formed, okay? But actually synthetic versions இருக்கு, but nevertheless வந்து ஒரு original pearl அப்படின்னா deep sea oystersல அப்படி naturally form ஆகக்கூடியது தான் வந்து is the actual pearl. So that is pink tada. Then cuttlefish, sepia or loligona, squid, okay? Then Chaetoplura ன்னு ஒன்று இருக்கு. Chaetoplura, okay, I don't have a photo here, but Chaetoplura வந்து ஒரு பெரிய ஒரு அட்டை மாதிரி இருக்கும். Again, it will have a shell, it will have a hump, everything will be there present in it. And then octopus is there. Octopus நம்ம எல்லாருக்குமே தெரியும். Octopus and loligo, squid and octopus வந்து very easy to remember, okay? Then aplysia means sea hare, dentarium means tusk shell, okay? So dentarium also photo I don't have, but அது actually யானையோட தந்தம் மாதிரியே இருக்கும். லாங்கா it will be present in a ஒரு cylindrical இது மாதிரி வந்து it will be present. யானையோட தந்தம் மாதிரியே தான் இருக்கும். So that is why it is called as the tusk shell. Okay, so all these are your examples of நம்மளோட phylum mollusca. Clear everyone? Is it clear? Bharat, snail respire through. So நான் சொன்னேன் இல்லையா, respiration as well as excretion we have the feather-like structure that is present, or gills, feather-like gills are present சொன்னேன் இல்லையா mantle cavity. So அது வழியாக தான் both respiration and excretion will happen. Okay? All right. So mention the role of radiola in mollusks பசங்களா. Let's see. கிளாஸ்ல இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை சீரியஸாக கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு. ரேடியோலா எதுக்கு யூஸ் பண்ணுறது? Everyone, feeding. Very good, Shaktivel தூங்கல. மிச்சவங்க, everyone else? Was anybody sleeping? No? No, ma'am. Okay, good. So feeding, okay, it's a rasping organ, so it is used for feeding da, okay? Scraping and scratching the food from rocks மாதிரியான habitatல இருந்து சொரண்டி உறிஞ்சு சாப்பிடுறதுக்கு they have this rasping organ called the radula. Okay, that's all. Very straightforward ஒரு question, right? So now let's go on to echinodermata. So echinodermataல வந்து பாத்தீங்க அப்படின்னா you can remember starfish mostly அந்த மாதிரி patternல இருக்கக்கூடிய objects, I mean animals எல்லாம் தான் will come under echinodermata, okay? Now in the echinodermata வந்து பாத்தீங்கன்னா they have spine body, okay? So spine like body is present in there. So அவங்க பாடியில வந்து குட்டி spines are present to make their body very very rigid, okay? Now if you see basic features அப்படின்னு பார்க்கும்போது organ system level, okay, triploblastic, coelomate அதெல்லாமே சேம். ஆனா when it comes to the symmetry, பிறக்கும் பொழுது larval stageல சேம், ஓகே? larval stageல சேம் bilateral symmetry. மிச்ச advanced features மாதிரி இதோட லார்வாவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகும்பொழுது will be bilaterally symmetric. But once the development is happening in adult stage க்கு போன உடனே it becomes radial, okay? So radial symmetry is seen in the adults. So that is a special feature in the case of echinodermata. Is it clear பசங்களா? So symmetry பொறுத்தளவுல echinodermates are radially symmetric, but larva வந்து is bilaterally symmetric. Okay, is that clear? மிச்சப்படி all the other basic features will remain the same, okay? Now digestive system is obviously complete, okay? So இப்போ major advanced features வந்தாச்சுங்கிறதுனால they will definitely have a mouth and an anus. So ventral sideல mouth will be there, dorsal sideல anus will be there, okay? Then distinctive feature இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா water vascular system. Now நம்ம porifera படிக்கும்போது I had taught you something called the water canal system, correct? That was very simple, okay? So தண்ணி வாட்டர் வழியா உள்ள வரும், வந்து நம்ம ஸ்பாஞ்சோசீல்ல இருந்து ஆஸ்குலம் வழியா வெளியே போயிடும். That was very simple. But இங்க எக்கைனோடர்மேட்டால இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப்ட் ஆன இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆன ஒரு சிஸ்டம் is there which we call as the water vascular system.
Okay, so pretty much locomotion, capture of food, transport of food, so circulatory system, digestive system, ellame all in all in the water vascular system da it is using. Okay, for respiration as well. Okay, so ellathkume it is using this particular water vascular system. Is it clear? Reproduction is sexual. Usually external fertilization will happen. Development is generally indirect. Okay, so எப்பயுமே ஒரு லார்வாவோட தான். இந்த லார்வா இஸ் மோஸ்ட்லி ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆன ஒரு லார்வா. ஸோ இந்த லார்வல் ஸ்டேஜை தாண்டி தான் எனி டெவலப்மெண்ட் ஹேஸ் டு ஹேப்பன். ஹென்ஸ் வி கால் இட் ஆஸ் இன்டைரக்ட். கிளியர் பசங்களா? எஸ் எவ்ரிபடி? அவ்வளோதான் அபவுட் எக்கைனோடர்மேட்டா. ஸோ வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்? ஃபர்ஸ்ட் அவங்க பாடி மேலே ஆசிக்கிள்ஸ் இருக்கும், ஸ்பைன்ஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் மேக்கிங் இட் அ ஸ்பைனி பாடி. தென் தே ஹாவ் லார்வால bilateral symmetry, but adult வரும்போது radial symmetry. And then வந்து when you look at அவங்களுடைய மிச்ச எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் they have this particular water vascular system which is very unique to echinodermata. Okay, now coming to the example. Okay, after the exam, watch Augie and the Cockroaches. Augie and the Cockroaches cartoon யாராவது பார்த்துருக்கீங்களா? It's a pretty old cartoon. I don't know இப்போ வருதா இல்லையான்னு, but I think when I was young also it was there. So I don't know. ஒரு 5-6 வருஷம் கழிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஹேவ் யூ ஆல் சீன் ஆகி அந்த காக்ரோச்? எஸ் மேம், சக்திவேல் பார்த்துருக்காரு ஆகி அந்த காக்ரோச். இல்லை, ஸோ இந்த ஒரு என் தம்பி பார்ப்பான். அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? ஸோ சேட் மனிஷா. பரவாயில்ல, இட்ஸ் நைஸ் கார்ட்டூன் ஒன்லி. Okay, it's that gen of a cartoon. But anyway, Augie and the Cockroaches வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா you can remember all the example. என்ன? Asterias, which is the starfish. அப்புறம் எக்கினஸ். ஓகே, எக்கினஸ் வந்து ஒன்றுமே இல்லை. இஃப் யூ கோ டு த பீச் ஆல்சோ, ஓகே, நார்மல் மரீனா பீச்சுக்கு போனால் கூட யூ வில் ஃபைண்ட் ஒரு ரவுண்டாக இருக்கும். ஓகே, ரவுண்டாக ஸ்பைனியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யூ கேன் சீ இட் ஆன் த ஷோர் ஆல்சோ. ஓகே, வேறு பீச்சஸ் எனிவேர் இன் தமிழ்நாடு இஃப் யூ கோ, சும்மா பீச்சில் வந்து அப்படியே போனீங்கன்னா எந்த இடத்துல நிறைய வந்து நண்டு இல்லை நிறையா ஷெல்ஸ் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி ஒரு சைடாக போனீங்க அப்படின்னா குப்பை போடாத இடத்துல மோஸ்ட்லி. ஸோ சம்டைம்ஸ் வந்து டெட் எக்கினஸ் ஆர் உயிருள்ள எக்கினஸ் நிறைய வந்து இட் ஜஸ்ட் கம் வித் த வாட்டர். ஸோ அது போய் வந்து யூ கேன் சி. அப்போ இட்ஸ் ஆக்சுவலி வெரி கலர்ஃபுல் தெரியுமா? இட் வில் பி பர்பிள் இன் கலர், இட் வில் பி ஸ்லைட்லி பிங்கிஷ் க்ரீனிஷ், அப்படிலாம் வந்து எக்கினஸ் வில் பி தேர். ஸோ சம்டைம்ஸ் அப்படியே பீச்சில் வாக்கிங் போகும்போது என்ன ஒரு திறந்த வானம் அப்படின்னு மேலேயே பார்க்காம கொஞ்சம் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான நைஸ் திங்ஸ் எல்லாம் யூ வில் பி ஏபிள் டு சி. ஓகே, in fact all the kodi shells that you see, no, that is nothing but mollusca oda shells. Okay, அதுக்குள்ள வந்து there would have been a mollusk who lived. அந்த mollusk வந்து செத்து போனதுக்கு அப்புறம் அந்த இது வந்து அப்படியே கடலோட வந்து வந்து தான் நம்மளோட ஷோர்ல வந்து we find the shells. Okay, so actually நீங்க சும்மா if you see, no, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஷெல் இருக்கும். மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். இட் will be like tiny. ஓகே, உத்து பார்த்தா தான் வந்து யூ வில் சி த பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல் ஆன் இட். பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இட் வில் பி கார்வ்ட் இன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ கோ டு த பீச் டெஃபினட்டாக வந்து டேக் அ லுக் அட் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் லக்கி ஒரு எக்கைனஸோ இல்லை ஒரு ஆஸ்டீரியாஸோ பார்க்கறதுக்கு கிடைக்கும். Okay, and then we also have Antedon, which is sea lily, Ophiura, which is brittle star. அதுக்கப்புறம் வந்து குக்குமாரியா. ஸோ ஆகி அந்த காக்ரோச், நானே காக்ரோச் எழுதிடாதீங்க தயவு செய்து. காக்ரோச் வில் கம் அண்டர் ஆர்த்ரோபோடா. ஓகே, காக்ரோச் அப்படிங்கிறது குக்குமாரியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, which is a sea cucumber. Okay, is it clear? Alright, so let's solve a particular question pasangla. In which phylum do the adults exhibit radial symmetry? லார்வா எக்ஸிபிட் பைலாட்ரல் சிமெட்ரி. மேம் இப்போ தான் எடுத்தீங்க அந்த அந்த ஃபைலமை, திருப்பி எங்ககிட்ட அதே கேள்வியை கேட்டால் என்ன பண்ணுறது? ஆமாம் மோனிஷா அண்ட் சக்திவேல், என்ன பண்ணுறது? ரைனோ வைனஸ் என்னை வந்து கண்டுபிடிச்சிருச்சு. என்னை பற்றியா கேவலமாக பேசுகிறேன், இது வந்து வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேலையை காட்டிருச்சு. ஓகே, எனிவே that's good. Shaktivel, Manisha, Shanu, very good. That's all pasangla. Echinodermata la we will find this particular feature. Okay, as simple as that. Now coming to the last phylum for today, we have Hemichordata. So Hemichordata வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதுகிட்ட வந்து ஒரு நோட்டோகார்டு மாதிரி ஓகே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகி they kept it under
கார்டேட்டா. ஸோ இது கார்டேட், இதுக்கிட்ட நோட்டோகார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கார்டேட்டால வச்சுட்டாங்க. ஓகே, பட் அதுக்கப்புறமா தான் தே காட் டு நோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ப்ராப்பர் நோட்டோகார்டு கிடையாது, அது பேர் ஸ்டோமோகார்டு. ஸோ நோட்டோகார்டுக்கும் ஸ்டோமோகார்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால வந்து வி வில் கீப் இட் செப்பரேட்லி. நம்ம அதுக்கு தனியாக நான் கார்டேட்டாலேயே வந்து ஒரு செப்பரேட் ஃபைலம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கைனோடர்மேட்டா பக்கத்தில் லாஸ்ட்டாக ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி ஃபைலம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ now this is actually placed under non-chordata தான். சரியா? நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா worm like marine ஆன animals வந்து you can see organ system level, triploblastic, coelomate, bilateral symmetry. No changes in that. All the same advanced basic features. Okay. Now body வந்து cylindrical இருக்கும், worm மாதிரி இருக்கும். Okay. Now body is divided into proboscis, collar and a trunk. Ma'am, division இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ இது பேர் segmentation கிடையாது. No segmentation is present externally or internally. They are just parts of the divisions of the body. அவ்வளோதானே தவிர they do not have proper segmentation. So segmentation எந்த மூணு இதில் இருக்கு? Annelida, arthropoda and chordata. Okay, please do remember that. But நம்ம hemichordata பொறுத்த அளவுல வந்து ஒரு proboscis, collar and a trunk is present. Okay, and இது வந்து particular in the image வந்து is of melanoglossus. Okay, clear everybody? Yeah. So now if you see circulatory system அப்படிங்கிறது வந்து is of open type over here. Okay, அப்போ நான் வந்து annelidaக்கு மட்டும்தான் ஓப்பன்னு சொன்னீங்க மேம், என்ன மேம் இங்கேயும் வந்து ஓப்பன் சொல்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரிமெம்பர் annelidaக்கு மட்டும்தான் closed. Okay, only annelida in the entire non-chordates will have closed circulatory system. Hemichordata, mollusca, everybody else, okay, everybody else has an open type of a circulatory system. Okay, gills வழியாக respiration, proboscis gland வழியாக excretion will happen. Sexes are separate, external fertilization and indirect development. Okay, so ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா டோன்ட் வரி பசங்களா, உங்கள் என்சிஆர்டிலேயே லாஸ்ட்டில் ஒரு டேபிள் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பேசிக் ஃபீச்சர்ஸ், ஃபர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபைலமுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். பட் தனித்தனியாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா if you look at the entire table, it will be very easy for you to associate. Okay, so ரெண்டு எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கணும், melanoglossus, saccoglossus. அவ்வளோதான். அண்ட் இதோட நம்மளோட என்டையர் ஹெமிகார்டேட் முடிஞ்சது பசங்களா. ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஆல் ரைட். ஸோ அவ்வளோதான், இதோட நம்மளோட நான் கார்டேட்ஸும் நம்ம வைண்ட் அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வில் பி மூவிங் ஃபார்வர்ட் இன் டு அவர் கார்டேட்டா. ஸோ கார்டேட்டா ஒரு ஃபைலம் தான் அப்படின்னு சொன்னால் கூட அடுத்த கிளாஸில் தெரியும். தெர் ஆர் லாட் ஆஃப் சப்டிவிஷன்ஸ், லாட் ஆஃப் மெனி அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் present in கார்டேட்டா. Okay, so அதெல்லாமே we will do it in the next class. But அது வரைக்கும் வந்து if you have not enrolled in any course பசங்களா, definitely you should, because நம்ம Xylem Learning is South India's fastest growing edtech and beautiful minds ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் கொடுக்கறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பசங்க அவங்களோட ட்ரீம்ஸை வந்து போர்ட் எக்ஸாம்லேயும் சரி, நீட் எக்ஸாம்லேயும் சரி, அவங்க வந்து ஹாப்பியாக அவங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணி இன்னைக்கு அவங்க கோல்ஸை அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த பட்டியலில் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஆஃப்லைன் கேம்பஸ் நம்மளோடது கோயம்புத்தூர்ல இருக்கு பசங்களா. எக்கச்சக்கமான சென்டர்ஸ் கேரளால இருந்தா கூட நம்ம தமிழ்நாட்டில் we have our offline campus in கோயம்புத்தூர். ஓகே, நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப கிட்ட. ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் நமக்கு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எக்கச்சக்கமான பசங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. பெஸ்ட் இன் கிளாஸ் ஆஃப்லைன் டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே. ஓகே, அண்ட் உங்கள் கான்ஃபிடென்ஸை வந்து இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன கோர்ஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு we have our Thala batch. ஓகே, நம்ம Thala batch வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கல அப்படின்னா டக்குன்னு இப்போவே என்ரோல் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஆப்குள்ளே லாகின் போயிட்டு நீங்கள் உங்கள் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு
தலை அப்படின்னு பேட்ச் கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். எவ்வளோ மேம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு போய் நீங்கள் ஒரு எக் பஃபும் ஒரு ஃப்ரூட்டியும் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஒரு 32 rupees தான் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் பர் டே. ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் கிட்ட வரும். ஓகே, அண்ட் இட்ஸ் a very very affordable course in the market. Definitely you can consider enrolling. Okay, so that is our Thala batch. இதை தவிர we have our தளபதி பேட்ச் ஆல்சோ. ஸோ தளபதி பேட்ச் வந்து கிளாஸ் 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்காக வேண்டி கோர்ஸ். ஸோ தலை பேட்ச் வந்து கிளாஸ் 11th பசங்களுக்கு, தளபதி வந்து கிளாஸ் 12th பர்சன்ட்டுக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால வந்து நம்ம தளபதி பேட்ச்ல நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும்னா சிம்பிளி ஸ்கேன் திஸ் QR கோட். இட் வில் டேக் யூ டு தி ஆப். அங்கே போய் நீங்கள் OTP கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம தளபதி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஃப்ரூட்டியோட சேர்ந்து ஒரு லேஸ் சிப்ஸும் சாப்பிட்டோம் அப்படின்னா 40 ரூபா. 40 ரூபா தான் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணணும் பர் டே இன் ஆர்டர் டு ஜாயின் த தளபதி கோர்ஸ். ஸோ தலை அண்ட் தளபதியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைமல்டேனியஸாக உங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸோடு சேர்ந்து நீட் எக்ஸாமுக்கும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி விட்ருவோம் பசங்களா. அந்த டென்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, பட் இதுக்கு வேலையும் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஆல்ரைட் பசங்களா, நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம நோட்ஸ், நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கம்யூனிட்டியில் வந்துடும். ஸோ மறக்காமல் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. வீடியோ லைக் போட்டிங்களா எல்லாரும்? எஸ், கீதா ராணி, முனிஷா, சக்திவேல். ஆமாம், போன கிளாஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் எடுத்தேனா, அப்போ ரைனோ வைரஸ் வந்து சரி என்னை பற்றியா கேவலமாக பேசுகிறேன், வா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிருச்சு. ஸோ யூ ஆல் ஆல்சோ ப்ளீஸ் டேக் கேர் பசங்களா. த கிளைமேட் இஸ் சேஞ்சிங், there are a lot of things happening on the outside world. நிறைய தண்ணி குடிங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், eat good food and stay healthy. Okay, all right, take care then பசங்களா. நான் இன்னும் சீக்கிரமாக இன்னொரு கிளாஸில் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பட் அது வரைக்கும் bye. Okay, take care, stay fit, okay, and study well. Bye பசங்களா.